அரூர் சட்டமன்ற தொகுதி. அரூர் பொறுத்தவரை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கவரை ரிசர்வ்டு தொகுதி அரூர் தொகுதி தான். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அணியில வந்து சிபிஎம் கேண்டிடேட் தில்லி பாபு அவர் ஜெயிச்சிருக்காரு 50% எடுத்து. திமுக பாமக விசிகா கூட்டணியில் இருக்கும்போது 34% விசிகா வேட்பாளர் எடுத்திருக்காங்க. இதுல வந்து 16ல் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாமகவை விட விசிகா தொகுதியில அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி மாதிரி அப்படி போகும்போது இங்க ஆர் முருகன் அதிமுக அவரு 16 ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் அவர் திமுக வேட்பாளர் 77% எடுத்திருக்காங்க. அடுத்து 19ல் நடந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக வந்து அதிமுக பாமக அணி ஓரளவு பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக ஒரு சின்ன ஓட்டுலாம் 19ல் தோக்குறாங்க. இதுல வந்து 21ல் வந்து சிபிஎம் கேண்டிடேட் கொடுத்ததால ஓரளவு திமுக ஒரு செட்பேக் அங்க வந்திருக்கு. இதுல வந்து இப்ப திமுக இதுல ஃபைட் பண்ணி அந்த விசிகா ஓட்டை உதயசூரியன் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணி அந்த விசிகா ஓட்டு ஃபுல்லா டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்தாருன்னா இந்த தொகுதியில வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. மாறாக அவங்க வேற ஒரு வேட்பாளருக்கு இங்க கொடுத்தாங்கன்னா அப்போ அது சிக்கலாதான் போகும். இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் பெருசா ஓட்டு கிடையாது. அதே 10,000 அரௌண்ட் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த பார்லிமெண்ட் 2008 பார்லிமெண்ட் தருமபுரி தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற மெயின் ரீசனே இந்த அரூர் தொகுதி தான். ஏன்னா மற்ற எல்லா தொகுதியும் நம்ம பார்த்துட்டோம்னா 30% அந்த ரேஞ்ச் எடுத்துருக்காங்க. இங்க 44% ஷூட் ஆனதால தான் இவங்க வந்து சௌமியா அன்புமணி வெற்றி பெறல. இதுல அரூர் அந்த ஓட்டு சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருப்பாங்க. அப்படின்னு தலித் கன்சால்டேஷன் வந்து ஓரளவுக்கு பாமகவுக்கு எதிராக நடந்திருக்கு. இதே கன்சால்டேஷன் கரெக்டா நடந்ததுன்னா அது உதயசூரியன் வேட்பாளர்ல கரெக்டான வேட்பாளரை பிடிச்சி போட்டாங்கன்னா திமுக வெற்றி பெறலாம். இதுல வந்து பல ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு. வேட்பாளர் கரெக்டா அந்த வேகமான வேட்பாளர் நீங்க போடணும். அதை அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குற மாதிரி. இது வந்து நீங்க விசிகாவுக்கோ இல்லாட்டி இவங்களுக்கோ நீங்க இந்த தொகுதியை விட்டுட்டீங்கன்னா அவங்க சிக்கலா போயிடும். ஸோ என்னை பொறுத்தவரை தருமபுரியில உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ற பட்சத்தில் நான் ஒரு சின்ன எட்ஜு நான் கொடுப்பேன். தலித் வாக்குகள் பரவலா இருக்கும்போது விசிகா போட்டிட்டா அங்க என்ன மாதிரியான விசிகா போட்டியிடல என்ன சிக்கல்னா விசிகாவுக்கு தலித் ஓட்டு வந்துடும். திமுக வன்னியர் ஓட்டு வராது. அதுதான் பிரச்சனை. அது வந்து அதிமுக எதிரணி போட்டு அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே உதயசூரியன் தலித் போட்டும் வந்து கரெக்டாக வந்துடும், இது வன்னியர் ஓட்டும் கரெக்டாக வந்துடும். அதனால உதயசூரியன் போட்டியிட வேண்டும். இங்க தருமபுரியை பொறுத்தவரை இங்க சாதிக்க வேண்டும் என்றால் 5 தொகுதியிலுமே உதயசூரியன் போட்டியிடுறது தான் நல்லது. ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு கூட்டணி கட்சி அதை கொடுக்கணும்னா நீங்க இந்த பாலக்கோடு மாதிரி தொகுதியுமே கொடுக்கலாம். ஏன்னா அந்த தொகுதியில யார் போட்டிட்டாலும் தோக்க போற தொகுதி. அந்த மாதிரி தொகுதி ஒரு தாரைவாக்கம் தவிர அரூர் போன்ற வாய்ப்புள்ள தொகுதியில வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா 24 அந்த தேர்தல் வாக்கு சதவீதமே ஒரு உதாரணமா. ஆமா, நிச்சயமா அது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். இந்த 19 நடந்த இடைத்தேர்தலில் திமுக இந்த தொகுதியில போட்டிருக்கும். கிட்டத்தட்ட 79,000 ஓட்டு எடுக்கிறாங்க. அப்போ வந்து மொத்த பதிவான வாக்குல 2,35,000 ஓட்டு தான். 21 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிபிஎம் கேண்டிடேட் நிற்கும் போது இங்க 68,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு திமுக ஓட்டு வந்து அதிமுக ஷிஃப்ட் இருக்கு. அப்போ உதயசூரியன் இங்க இருந்தா இந்த ஷிஃப்ட்டை நீங்க தடுத்திருக்கலாம். கிட்டத்தட்ட போலிங் அதே லெவல் தான் இருக்குன்ற போது தடுத்துக்கலாம். இதுல நான் ஒரு எட்ஜு நான் திமுக கொடுப்பேன். ரொம்ப டைட்டான தொகுதி தான் கொடுப்பேன்.